लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीपाशिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராளும் இளந்தலிருமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மெய்யாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2166வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 2ஆம் திருமொழியினுடைய 6வது பாசுரம், 5வது பாசுரம், 715வது பெரிய திருமொழி பாசுரம், திருக்கண்ணபுர பாசுரம் 15வது பாசுரம். இது முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் நிஷகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடுந்திரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சு கண்டலின் குறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலைகள் பறிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் அடியேன் வினையை துடித்தருள வேணும் துணிந்து. 715வது பெரிய திருமொழி பாசுரம். கண்ணனூர் கண்ணபுரம் தொழும் காரிகை பெண்மையும் தன்முறையின்மை உரைக்கின்றாள் வெண்ணெய் உண்டாப்பு உண்ட வண்ணம் விளம்பினால் வண்ணமும் பொன்னிறமாவது ஒழியுமே. இந்த பெண் என்ன பெண் இவள் என்று தன் தாயாகவே இருந்து பேசுகிறாள் ஆழ்வார். பரகால நாயகி கண்ணனை பற்றி யாராவது புகழ்ந்து பேசினாலே அவளுடைய பிரிவாற்றமையால் இருந்த பசலை நிறம் மாறி பொன்னிறமாக மாறி இருக்கிறது. பசலை நிறத்தை பொதுவாக பிரிவாற்றமையால் பெண்கள் இருப்பதற்கான இயக்கத்திற்கு பசலை நிறம் என்று பெயர், அதை பொன்னிறம் என்று சொல்லுவார்கள். இவள் வெட்கமே இல்லாமல் தனியாக தன்னுடைய தோழிகளிடம் சொல்ல வேண்டியவை எல்லாம் கூட என்ன பெண் இவள் நாணத்தை விட்டுவிட்டு என்னிடம் பேசுகிறாளே என்று தாயாக அங்கலாய்க்கிறார் ஆழ்வார். அப்படி சொல்லிவிட்டு யாராவது ஒருவர் கண்ணனுடைய பால இலைகளை, அவன் வெண்ணெய் திருடியதை, அவன் ராசக்கிரீடை செய்ததை, தாயால் கட்டுண்ண பண்ணப்பட்டதை எல்லாம் பேசிய உடனேயே அவனோடு தான் சேர்ந்து இன்பம் அனுபவித்ததாகவே நினைத்து அந்த பசலை நிறம் ஒழிந்து நல்ல திடகாத்திரமாக ஆகிவிடுகிறாளே இவள் என்ன பெண் இவள் என்று கண்ணபுரத்து பெருமானை பற்றி பேச்சை கேட்டவுடனேயே அவனை பற்றிய வார்த்தைகளை, அவனை பற்றிய பெருமைகளை கேட்டவுடனேயே பசலை நீங்கி பெண்ணானவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்று தாயாக இருந்து சொல்கிற பாசுரம் இந்த பாசுரம். சௌரிராஜ பெருமாளுடைய திவ்ய தேசமான திருக்கண்ணபுரத்தை தொழுகின்ற அழகிக்கு தன்னுடைய உண்மையை வாய்விட்டு சொல்லுகிறாள், தன்னுடைய நிலையை சொல்லுகிறாள். இது என்ன பெண்மை குணம்? பொதுவாக தனிப்பட்ட முறையிலே தோழிகளிடம் சொல்ல வேண்டியவை எல்லாம் கூட தாய் என்றும் கருதாமல் என்னிடம் சொல்லுகிறாளே, இது என்ன குணம் இது என்று அங்கலாய்த்து விட்டு சொல்லுகிறார். அவன் வெண்ணெய் தமிழ் செய்தது, திருடியது, தாம்பு கயிறால் கட்டப்பட்டது, இதையெல்லாம் யாராவது கண்ணனை பற்றி குறையாக ஏசி சொன்னால் இவருடைய மேனி நிறம் பசலை நிறமாயிருக்கும்பதை தவிர்த்து நல்ல நிறமாக சந்தோஷமாக ஆகிவிடுகிறாள். காரணம், அவனோடு அவனை பற்றி பேசுவதிலேயே அவனோடு தான் கலந்து விட்டதாக கருதுகிறாளே இந்த பெண் என்று சொல்லுகிற பாசனம். வண்ணமும் பொன்னிறமாவது ஒழியுமே என்பது பெண்டிற்கு பிரிவாற்றாமையால் தோன்றும் பசலை நிறம் பொன்னிறம் எனப்படும். அது அவள் பிரிவுக்கு சூசகமாக இருக்கிறது. அந்த நிறம் ஒழிந்தது என்றால் அவள் சந்தோஷமாக இருக்கிறாள் என்ற பொருள். அவனுடைய திருக்குணங்களை பிறர் ஏச்சாக சொன்னாலும் கற்றினம் மெய்க்கலும் மெய்க்கப் பெற்றான், காடுவாழ் சாதியாக பெற்றான், சாத்தியமாக பெற்றான், பற்றி உரையுடைய ஆப்பம் உண்டான், பாவிகால் உங்களுக்கு ஏற்றுக்கொளோ என்னும் அவள் மீது மெய்யான அன்புடையவனால் அவன் மீது மெய்யான அன்புடையவளாதனால் அவனை பற்றி தவறாக பேசினாலும் கூட அது எல்லாம் அவனுடைய புகழ்தான் என்று அவனுடைய கீர்த்தியை காதிலே கேட்ட மாத்திரத்திலேயே
அவனோடு தான் இரண்டர கலந்து விட்டதாகவே நினைத்து தன்னுடைய உண்மையான நிறத்தை பெற்றாள் என்னுடைய பெண் என்று சொல்லுகிற பாசுரம். இந்த பாசுரம் திருவாற்று அம்மையால் வாடுகிற பெண்ணிற்கு, பரகால நாயகிக்கு கண்ணனுடைய புகழ்வர்களை கேட்ட மாத்திரத்திலேயே தன் வசம் நல்நிலை அடைந்தாள் என்று சொல்லுகிற பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். கண்ணனூர் கண்ணபுரம் தொழும் காரிகை வெண்மையும் தன்னுடை உண்மை உரைக்கின்றாள். வெண்ணெய் உண்டான் ஆப்புண்ட வண்ணம் விளம்பினாள். வண்ணமும் பொன்னிறமாவது ஒழியுமே. காயேன வாச்சா மனசேந்திரிவா வியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமியேத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடைய உண்மை இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என நாவுகளுக்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா